ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல என்னெல்லாம் கவர் ஆகும், சோ இது எந்த வகையில உங்களுக்கு எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் இந்த கரண்ட் அஃபேர் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். சோ எந்த எக்ஸாம் போனாலுமே கரண்ட் அஃபேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாமே படிச்சிருவோம். ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேரை வச்சு நம்மளோட செலக்ஷன் அமையும். ஏன்னா எல்லாருமே மேக்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு கொஸ்டின் அட்டன் பண்ணிடுவாங்க, ரீசனிங்லயும் ஒரு குறிப்பிட்ட அளவு கொஸ்டின் அட்டன் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்டிபிசியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிபிடி 1ல 100 மார்க்குக்கு பாத்தீங்கன்னா 40 மார்க் ஜெனரல் அவேர்னஸ்ல கேட்காங்க. 40ல ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா இருக்கும். ஒரு 10ல இருந்து ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் பாத்தீங்கன்னா டைரக்டா கரண்ட் அஃபேர் கொஸ்டினா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5ல இருந்து 7 கொஸ்டின் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே கேட்பாங்க. அப்ப கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் படிச்சிட்டோம் அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ்ல உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிரும். ஓகேவா? அப்ப டெய்லி இந்த கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். சைட்ல எப்படி மேக்ஸ், ரீசனிங் வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்களோ அதே மாதிரி கரண்ட் அஃபேரையும் டெய்லி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க என்டிபிசி படிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர் படிக்கணும்னா லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர், அப்படி இல்லைன்னா 1.5 இயர் லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர். இப்ப நான் சொன்ன மாதிரி 10ல இருந்து 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேர் கேக்குறாங்கன்னா அந்த 1 இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 12 கொஸ்டின் கேட்பாங்க. மீதி 2 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி போயிட்டு, ஓகேவா? சோ ரொம்ப பின்னாடி போயிட்டு அந்த 1.5 வருஷத்துல உள்ள கரண்ட் அஃபேர் ஒரு 2 கேட்டுருவோம். ஓகேவா? அப்போ இவ்ளோ மார்க்குக்கு இந்த கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, சோ இதனால என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளோட பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து என்டிபிசியோட 1.5 வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர் வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ 1.5 வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து கவர் ஆகிரும். அது மட்டும் இல்லாம டெய்லி கரண்ட் அஃபேர், ஓகேவா? சோ டெய்லி கரண்ட் அஃபேரும் இந்த கோர்ஸ்ல வந்து கொடுத்துருவோம். சோ இந்த கோர்ஸோட வேலிடிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. டெய்லி என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர் இருக்கோ அந்த கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே, ஓகேவா? சோ எல்லாமே இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ என்டிபிசியோட கரண்ட் அஃபேர் பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். ரயில்வேல எந்த எக்ஸாம் எழுத போனாலும் சரி நீங்க கரண்ட் அஃபேர் பத்தி பயப்பட வேண்டாம். சோ என்டிபிசி எக்ஸாமுக்கும் கரண்ட் அஃபேர் பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கும் சரி, அடுத்து நீங்க டெக்னீஷியன் எழுத போனாலும் சரி, டெக்னீஷியன் கிரேட் 3 எழுத போனாலும் சரி, கரண்ட் அஃபேருக்கு இந்த கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. சோ இது உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். டோட்டலா இப்போ என்டிபிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பார்ட் வரும் அப்படின்னா டோட்டலா ஒரு 8ல இருந்து 10 பார்ட் வரைக்கும் கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஒரு பார்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300ல இருந்து 350 கொஸ்டின் வரைக்கும், சாரி 300ல இருந்து 350 பேஜஸ் வந்து கவர் ஆகும். ஓவராலா கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கொஸ்டினும் இதுல கவர் பண்ணிருப்போம். பிளஸ் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டினும் கவர் பண்ணிருப்போம். இப்ப ரீசெண்டா நம்ம கொண்டு போன கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல நான் டீச் பண்ண பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அந்த பிடிஎஃப் எல்லாமே இந்த கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய பிடிஎஃப் தான். ஓகேவா? சோ இப்போ நாம வந்து பார்ட் 1 வந்து என்டிபிசிக்காக ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ டோட்டலா இதுல இருக்கக்கூடிய 8 பார்ட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு பார்ட் வந்து கொடுத்துருவோம். சோ இந்த கரண்ட் அஃபேரை நீங்க நல்லா தரவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களோட மேக்ஸ் ஸ்கோர் நல்லா வருது, ரீசனிங்க்கும் ஸ்கோர் நல்லா வருது, ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேரால தான் மேம் என்னோட ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பிடிஎஃப் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இந்த கரண்ட் அஃபேருக்கு கீழேயே பாத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ இத பத்தி இன்னும் டீடைலா தெரியலன்னா இப்ப ரீசெண்டா கொண்டு போன கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகேவா? சோ கரண்ட் அஃபேர் நீங்க படிச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இடையில ஸ்டாட்டிக் ஜிகேயும் டீச் பண்ணிருப்போம். ஏன்னா இந்த ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இல்ல இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ், மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்திருக்கு. அப்ப என்னென்ன மிலிட்டரி எக்ஸசைஸ் நடக்குது, ஓகேவா? சோ என்னென்ன மிலிட்டரி எக்ஸசைஸ் நடக்குது, இந்தியா வந்து எந்த நாட்டு கூட அந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வஜ்ரா பிரகார் அப்படின்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில. அப்ப அந்த கொஸ்டின் படிக்கும் போதே கரண்ட் அஃபேர்ல உள்ள அந்த கொஸ்டின் படிக்கும் போதே அதுக்கு கீழேயே அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகேயும் உங்களுக்கு கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ நல்லா தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கரண்ட் அஃபேர் அதாவது ஜெனரல் அவேர்னஸ்ல எந்த இடத்துலயுமே மார்க் வந்து உங்களுக்கு என்ன ஆகாது, லாஸ் பண்ண மாட்டீங்க. எல்லா இடத்துலயுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லைவ் டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறோம். என்டிபிசிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் சிபிடி 1க்கு கொடுக்குறோம். எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம்.
எல்லாருமே பாத்தீங்கன்னா 100க்கு அந்த 60 மார்க் எடுப்பாங்க, இல்ல 100க்கு அந்த 65 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க நீங்க லேக் ஆகுறீங்க அப்படின்னு நம்ம கால் பண்ணி பேசும்போதும் சரி, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணும்போதும் சரி, மேக்ஸ் ரீசனிங் நல்லா பண்ணிடுறேன் மேம், ஆனா இந்த கரண்ட் அஃபேர்ல எனக்கு மார்க் வந்து கம்மி ஆகுது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றீங்க. சோ இன்னும் கொஞ்சம் இந்த கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து உட்கார்ந்து அந்த 1.5 வருஷத்தை வந்து ரெஃபர் பண்ணி எடுத்ததுதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? சோ இன்னும் கொஞ்சம் இந்த கொடுத்திருக்க பிடிஎஃப்ல உள்ள முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையுமே கரண்ட் அஃபேர் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நான் உங்களுக்கு டீடைலா பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் வரும்போதே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேசம் வந்து கரண்ட் அஃபேர்ல வந்திருக்கு. அப்போ உத்தரப்பிரதேசோட சிஎம் யாரு, கவர்னர் யாரு, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் என்ன, அந்த கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே ஸ்டாட்டிக் ஜிகேயும் உள்ள கொண்டு வந்துருவோம். ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு கரண்ட் அஃபேரை வந்து தரவு பண்ணுங்க. ஓகேவா? எல்லா நியூஸுமே இதுல கரெக்டா கொடுத்துருவோம், நீங்க படிக்கணும். ஓகே, சோ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பார்ட் 1ல எவ்வளவு பேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 354 பேஜஸ் வந்து இருக்கு. ஓகே, பார்ட் 1ல மட்டுமே உங்களுக்கு 354 பேஜஸ் இருக்கு. எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து இதுல கவர் பண்ணிடுவோம். ஓகே, சோ இது பார்ட் 1. நான் மொத்தமா 8 பார்ட்டையும் வாங்கிட்டு படிக்க போறேன் மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சோ 8 பார்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு பல்கா இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டும் கொடுக்க கொடுக்க அந்தந்த வாரத்துல முடிச்சிட்டீங்க அப்படின்னா கூடவே சேர்ந்து வந்து அப்படியே முடிச்சிடலாம். ஓகேவா? சோ இந்த பார்ட் 1 முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி உட்கார்ந்து இதை மட்டும் படிச்சாலே 1 வீக் ஆகும், இல்ல 10 டேஸ் ஆகும். ஆனா எல்லா கரண்ட் அஃபேரும் சரி, எல்லா முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகையும் உங்களுக்கு இதுலயே கவர் ஆகிரும். கண்டிப்பா உங்களோட மார்க் ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாது. எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ல ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாது. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். என்னென்ன வருதோ கரண்ட் அஃபேர் அதுக்கு கீழே அப்படியே ஸ்டாட்டிக் ஜிகையும் தெளிவா கொடுத்திருப்போம். ஓகே, இப்போ ஈக்வேடர்ங்கிறது ஒரு கண்ட்ரி. ஓகே, சோ ஈக்வேடர் அந்த கண்ட்ரி வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த கரண்ட் அஃபேர்ல கேட்டா அந்த நியூஸ் அப்படி கேட்பாங்க. அப்படி இல்ல அந்த ஸ்டாட்டிக் ஜிகேவா அந்த நியூஸ கொண்டு போயிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் என்ன, அந்த கண்ட்ரியோட கரன்சி என்ன, இல்ல அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் யாராவது இந்தியாவுக்கு ரீசெண்டா விசிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய பிரசிடென்டோட நேம் என்ன, இல்ல பிரைம் மினிஸ்டர் யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் யாரு, இல்ல ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க, புதிய உயிரினம் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த உயிரினத்தோட பேர் என்ன, அது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். இல்ல இந்தியா ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் ஏதாவது பண்ணிருக்காங்களா, ஏதாவது ஒரு கண்ட்ரி கூட அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அந்த கண்ட்ரி பத்தின ஸ்டாட்டிக் ஜிகே பிளஸ் அந்த கரண்ட் அஃபேர். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட் வருது நியூஸ்ல அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட சிஎம், கவர்னர், அந்த ஸ்டேட்ல உள்ள நேஷனல் பார்க், அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்னு எல்லாமே தெளிவா கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ எல்லாமே ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தீங்க. சோ கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் பிளஸ் அந்த கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே ரெண்டுமே இந்த பிடிஎஃப்ல வந்து ரெடி பண்ணியாச்சு. சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதுல எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ நீங்க உட்கார்ந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். சோ ரொம்ப தெளிவா நீட்டா கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ ஹேண்ட் ரிட்டனா இருந்தா கூட போன தடவை போன ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசிக்கு ஹேண்ட் ரிட்டனா உட்கார்ந்து 4 பார்ட் ரெடி பண்ணி கொடுத்திருந்தோம். முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான். சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சு. நீங்க நம்ம ஸ்டூடெண்டோட சக்சஸ் ஸ்டோரி பாத்துருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா சோ ஈஸியா நீங்க பிரிண்ட் போடுற மாதிரியும் சரி, பிடிஎஃப்ல ஓபன் பண்ற மாதிரியும் சரி, நீட்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்லயே கொடுத்தாச்சு, ஹேண்ட் ரிட்டன் இல்லாம. ஓகே, சோ நான் தெளிவா சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் வருது, அது சைனா வருது அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு கண்ட்ரி வருதுன்னா அந்த கண்ட்ரியோட கேபிட்டல், அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் யாரு, அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரி இப்ப நம்ம பக்கத்து கண்ட்ரியா இருக்கு, சைனா அந்த மாதிரி பக்கத்து கண்ட்ரியா இருக்குன்னா அது நம்ம இதுல என்னென்ன எல்லைகள் எல்லாம் பகிர்ந்திருக்குங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுல இருக்கும். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு 300 பேஜஸ் கிட்ட வரும். ஓகே, சோ 300 பேஜஸ் வரும். அதுல என்னெல்லாம் கவர் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். முக்கியமான ஆர்கனைசேஷன் எல்லாமே கவர் பண்ற மாதிரி கொடுத்திருப்போம். இந்த கரண்ட் அஃபேரை படிச்சிட்டீங்கன்னா தனியா ஸ்டாட்டிக் ஜிகேன்னு உட்கார்ந்து எதுவுமே படிக்க வேண்டாம். கண்டிப்பா உங்களால 40க்கு 20 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது கரண்ட் அஃபேர் மட்டும் நான் சொல்றேன். அது போக நாம கொடுத்திருக்க ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி எல்லாமே படிச்சிட்டீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். டாப் ஸ்கோர்ல வந்து எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ இப்போ இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். சோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. சோ என்டர் பண்ணிட்டு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இந்த நம்பர் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு
ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிஏ பிடிஎஃப் இருக்கு இல்லையா? ஸோ இதுல இது போக வேற என்னெல்லாம் கவர் ஆகும்னா என்டிபிசிக்கான 1.5 வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர் கவர் ஆகும். பிளஸ் இது போக டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுல கவர் ஆகும். பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருவோம். நீங்க டெய்லி அந்த கரண்ட் அஃபேரை ரீட் பண்ணிட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டிசம்பர்ல உள்ள கரண்ட் அஃபேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகேவா? சோ அப்போ டிசம்பர் 1st உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கொடுத்துருப்போம். நீங்க டெய்லி கரண்ட் அஃபேர் படிச்சீங்கன்னா மொத்தமே ஒரு 10 கொஸ்டின் தான் வரும். டெய்லி நீங்க கரண்ட் அஃபேரை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல போய் தேடி எடுத்து கூகுள்ல எல்லா வெப்சைட்டும் ரெஃபர் பண்ணி தேடி பார்த்து எடுத்தோம் அப்படின்னா முக்கியமான கரண்ட் அஃபேர் வந்து ஒரு 10 கொஸ்டின் வரும். அதுக்கு ரிலேட்டடா ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் சேர்த்து ஒரு 10 கொஸ்டின் வரும். அப்ப டெய்லி படிக்கும் போது 10 கொஸ்டின் 20 கொஸ்டினா நீங்க படிச்சுக்கலாம். சோ அதுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸ்லயே உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேரும் இருக்கும், மந்த்லி கரண்ட் அஃபேரும் இருக்கும். அது மட்டும் இல்லாம என்டிபிசிக்கான பல்கான கரண்ட் அஃபேர் அந்த 8 பார்ட், அந்த இப்போ குரூப் டி போறீங்க அப்படின்னா அதுக்கான கரண்ட் அஃபேர், என்டிபிசி போறீங்கன்னா அதுக்கு மட்டும் தனியா கரண்ட் அஃபேர். சோ இந்த மாதிரி பல்கான கரண்ட் அஃபேரும் இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல கவர் ஆகும். இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. சோ டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், அது மட்டும் இல்லாம எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேரை ஒவ்வொரு பார்ட்டா வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த கரண்ட் அஃபேருக்குள்ளேயே ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் ஆகிரும். ஓகேவா? சோ ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எக்ஸாம் வரைக்கும் எவ்வளவு கரண்ட் அஃபேர் இப்போ சிபிடி 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய சிபிடி 2க்கான கரண்ட் அஃபேரும் இந்த கோர்ஸ்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம். சோ இந்த கரண்ட் அஃபேர் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 699 வரும். சோ இன்னைக்கு லான்ச் பண்ணதுனால இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 599 மட்டும் நீங்க கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸுக்கு பே பண்ணா போதுமானது. எல்லா கரண்ட் அஃபேரும் கவர் ஆகும். சிபிடி 1க்கும் கவர் ஆகும், சிபிடி 2க்கும் கவர் ஆகும். லைஃப் டைம் வேலிடிட்டி, டெய்லி கரண்ட் அஃபேர் இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸாம் ரிலேட்டடான கரண்ட் அஃபேரும் கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ இவ்ளோ கொஸ்டினும் தேடி கண்டுபிடிச்சு அதுவும் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இதை தாண்டி வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்காது. இதுலயே ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் பண்ணிருப்போம். எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்லிட்டேன். ஓகேவா? சோ இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சோ இந்த நம்பர் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ சிஏ பிடிஎஃப்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. சோ அதுக்கு நீங்க 599 பே பண்ணுங்க. சப்போஸ் இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஆர் டெஸ்ட் பேட்ச் எதுலயாவது இருந்தீங்க அப்படின்னா சோ டீம்ல இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கூப்பன் கோடு கொடுப்பாங்க. சோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 100 rupees கம்மியாகும். சோ ஆல்ரெடி ஏதாவது ஒரு கோர்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்க்கு 499 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகே? சோ நியூவா சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 599 வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு. சோ கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் தானே லாஸ்டா எக்ஸாம்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கி படிப்போம் அப்படின்லாம் இருக்காதீங்க. ஏன்னா 8 பார்ட்டுங்கும் போது எவ்வளவு கரண்ட் அஃபேர் 1.5 வருஷத்துல எவ்வளவு நியூஸ் வரும்னு பாருங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 10 நியூஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து வச்சிருப்போம். மினிமம் 10 ரொம்ப முக்கியமான நியூஸ் இருக்கும். அந்த 10 நியூஸுக்குள்ளே ஸ்டாட்டிக் ஜிகே கவர் பண்ணுவோம். அப்போ அந்த கரண்ட் அஃபேரை ஒரு நாள் முடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். ஒரு மாசத்துக்கு 30 நாள் 30 நாளுங்கும் போது 300 கரண்ட் அஃபேராவது வரும். மினிமம் முக்கியமான கரண்ட் அஃபேரை பத்தி மட்டும் நான் பேசுறேன். எல்லா கரண்ட் அஃபேரும் எடுத்து கொடுத்தோம்னா ஒரு மாசத்துக்கு 1000 கரண்ட் அஃபேர் 1500 கரண்ட் அஃபேர் வரும். இன்னும் இன்டெப்தா எல்லாம் போனோம்னா ஏன்னா நமக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான் கேக்குறாங்க. சோ முக்கியமான கரண்ட் அஃபேர் மட்டும் பார்த்துட்டு போனா போதுமானது. அப்போ மினிமமா நான் கால்குலேட் பண்ணாலே ஒரு மாசத்துக்கு 300 கரண்ட் அஃபேர். அப்போ உங்களுக்கு 12 மாசம் இருக்கு. சோ 10 மாசம்னு வச்சுக்கோங்களேன். 10 மாசம் கரண்ட் அஃபேர் போட்டாலே 3000 கரண்ட் அஃபேர் படிக்கணும். அந்த 3000 கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும். அப்ப எப்ப இருந்து கரண்ட் அஃபேரை படிக்கணும் அப்படிங்கறத பாருங்க. அதனாலதான் டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகேவா? டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸாம் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸும் இருக்கு. ஓகே? சோ இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஜெனரல் அவேர்னஸ்ல ஏற்கனவே ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி தரவு பண்ணிருப்பீங்க. இது போக கரண்ட் அஃபேர் மட்டும் தான் எனக்கு வீக்கா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா உங்களால ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஏன்னா திருப்பி திருப்பி எதுக்கு சொல்றேன்னா அந்த அளவுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்கோம். ஓகேவா? சோ உட்கார்ந்து தமிழ்ல எடுத்து அந்த நியூஸுக்கு அந்த நியூஸ் எது முக்கியமான நியூஸ்ன்னு நம்ம வெப்சைட்ல தேடி ஒவ்வொரு வெப்சைட்டா தேடி ஃபைனலா அந்த நியூஸ்ல இருந்து என்ன ஸ்டாட்டிக் ஜிகே கேட்பாங்கிறது முதற்கொண்டும் எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? சோ அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் ஆர் டைரக்டா கால் பண்ணிக்கலாம். சோ நம்பரை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே, சோ அது மட்டும் இல்ல, இப்பதான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், சோ நான் வந்து இனிதான் மேக்ஸே படிக்கணும், இனிமேதான் ரீசனிங்கே படிக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸுக்கான கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். நான் இது வரைக்கும் படிக்கல, 0 லெவல்ல இருக்கேன், எனக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் வேணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, எந்த டைம்னாலும் இந்த கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சின்ன லெவல் எக்ஸாம், லோ லெவல் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் அடுத்தடுத்து ஹை லெவல் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருப்போம். ஸோ எல்லா சப்ஜெக்டும் இதுல கவர் ஆகிரும். ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இப்போ ரொம்ப கிளியரா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்க இது இன்னும் எந்த சப்ஜெக்ட்டுமே முடிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேம், இந்த கரண்ட் அஃபேர் மட்டும் தான் எனக்கு வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேம், டெஸ்ட் மட்டும் தான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ஆர்பிஎஃப் ஓட டெஸ்ட் பேட்ச் வேணும்னா ஆர்பிஎஃப் ஓட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் மட்டும் தான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல மேம் எல்லாமே வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நாம வந்து சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் லான்ச் பண்ணதுனால சோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 மட்டும் பே பண்ணா போதுமானது. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். பிளஸ் எக்ஸாமுக்கான என்டிபிசி எக்ஸாமுக்கான 8ல இருந்து 10 பார்ட் வரைக்கும் வரக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுல கவர் ஆகும். குரூப் டி எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர் கவர் ஆகும். எல்லா எக்ஸாமுக்குமான கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுலயே கவர் ஆகிரும். ஓகே, சோ இந்த கரண்ட் அஃபேரோட கிளாஸ் எப்படி இருக்கும் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூடியூப்லயே கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிருப்போம். சோ அதுல நீங்க பாத்துக்கலாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். ஓகே, சோ வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ், நாம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸ் எல்லாத்தையுமே சொல்லுங்க. ஓகேவா? சோ எனக்கு டைம் இல்ல மேம், என்னால படிக்க முடியல, மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எனக்கு வந்து ஃபுல் டைமா கிடைக்க மாட்டேங்குது, நான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் இல்ல, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், என்னோட கம்பெனில எனக்கு வேலை வந்து அதிகமா இருக்கு, சோ எனக்கு கிடைக்கிறது டெய்லி 2 மணி நேரம் தான் கிடைக்கி, என்னால எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றீங்க. சோ 2 மணி நேரம் ஒரு நாள் அப்படின்னு ஒரு நாளைக்கு இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இது 2 மணி நேரம், அதே ஒரு வாரம் பாத்தீங்கன்னா 14 மணி நேரம் படிக்கலாம். இந்த 2 மணி நேரத்துல இன்னைக்கு வந்து 2 டாபிக் முடிச்சீங்க அப்படின்னா நான் ஒரு வாரத்துக்கு எத்தனை டாபிக் முடிப்பீங்க? 14 டாபிக் முடிச்சிடலாம். அதே ஒரு மாசத்துக்கு, அதே இது ஒரு 2 மாசம் 3 மாசம், எக்ஸாமுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு அப்படின்னா 6 மாசத்துல எவ்வளவு படிச்சு முடிக்கலாம்? ஒரே நாள்ல நம்மளால முடிக்க முடியாது. சோ தாஜ்மஹால் வந்து ஒரே நாள்ல கட்டி முடிக்கலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எதுவுமே ஒரே நாள்ல முடிக்க முடியாது. ஆனா பல நாள் எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் நமக்கான சக்சஸ் வந்து நம்மள தேடி வரும். அதுக்காக எஃபோர்ட் போடுங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், ஃபுல் டைம் வீட்டுக்குள்ளே வேலை இருக்கு, பசங்க வந்து படிக்கவே விட மாட்டேங்காங்க, சோ பசங்க தூங்குவாங்க, தூங்குற டைம் படிக்கலாம். வீட்டுல வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து ஒரு ஆடியோவா கேட்கலாம். சொல்லிக் கொடுக்கக்கூடிய சம்மா இருக்கட்டும், கரண்ட் அஃபேரா இருக்கட்டும், அதை போட்டு விட்டுட்டு சமையல் பண்ணிட்டு இது பண்ணலாம். இல்ல பாத்திரம் தேய்க்கும் போது இது பண்ணலாம், குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும் போது இது பண்ணலாம். நாம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 24 மணி நேரத்துல எங்கனாலும் டைம் கண்டுபிடிக்கலாம். இந்த உலகத்துல சாதிச்சவங்களுக்கு 24 மணி நேரம் தான், சோம்பேறியா இருக்கவங்களுக்கு 24 மணி நேரம் தான். நீங்க சாதனையாளனா இல்ல சோம்பேறியாங்கிறத நீங்களே பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும் டைம். நினைச்சீங்க அப்படின்னா அந்த டைமை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். எனக்கான டைம் இது அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிட்டு கரெக்டா இது பண்ணலாம். ஓகேவா? சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா கம்பெனில கொஞ்சம் டைம் இருக்கும். அப்படி கம்பெனில டைம் இல்லைனாலும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிங்க, நைட்டு படிங்க. நைட்டு ஒரு 10 மணில இருந்து 8 மணிக்கு ஆபீஸ் போயிட்டு வந்துருவீங்க. மேக்ஸிமம் எல்லாரும் 8 மணிக்கு வந்துருவீங்க. இல்ல மேம் நான் 10 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னாலும் அடுத்த நாள் காலையில உங்களுக்கு ஏர்லி மார்னிங்கே ஆபீஸ் வைக்க போறது கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? நைட்டு தூங்கிட்டு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு படிக்கலாம். இல்ல 7 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்துருவேன் அப்படின்னீங்கன்னா 8 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு ஒரு 11 மணி வரை படிக்கலாம். திருப்பி காலையில 5 மணில இருந்து 7 மணி வரை படிக்கலாம். சோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் அதேதான். அதே மாதிரி பஸ்ல போகும்போது படிக்கலாம். எவ்வளவோ இருக்கு. கரண்ட் அஃபேர் எல்லாம் ஜஸ்ட் உங்க கையில பிடிஎஃப் இருக்கு அப்படின்னா அப்படியே ரீட் பண்ண போறீங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு கோடோட வச்சு படிக்க போறீங்க. முக்கியமான வீடியோஸ் எல்லாமே பார்க்க போறீங்க. சோ டைம் இருக்கு. சோ யூட்டிலைஸ் பண்ணுங்க. எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா அதுக்கான சக்சஸ் இருக்கும். படிங்க, ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க. சோ சக்சஸ் வந்து உங்களுக்கு தான். ஓகேவா? சோ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணனாலும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் கோர்ஸ்னாலும் நீங்க வந்து வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடலாம். சோ
டெஸ்ட் பேட்ச் வேணும்னா டெஸ்ட் பேட்ச்லனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் கரண்ட் அஃபேர்ல மட்டும் தான் லேக் ஆகுறீங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்க. எல்லாத்துலயுமே நான் லேகா இருக்கேன் மேம், எப்படி படிக்கணும்னே தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். சோ லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு மட்டும் இல்ல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஏஎல்பி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மேம் நாளைக்கு எனக்கு எக்ஸாம் மணி 11 மணி இருக்கும், அடுத்த நாள் வந்து காலையில ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா 7:30க்கு ரிப்போர்ட்டிங் டைமா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எக்ஸாமா இருக்கும். சோ 10 மணிக்கு இவங்க மெசேஜ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்ல, மேம் எனக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண தெரியல, என்னோட போன்ல டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேம், டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் அனுப்புனீங்கன்னா நான் காலையில பிரிண்ட் எடுத்துக்கிடுவேன். சோ 10 மணிக்கு லாஸ்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 11:30க்கு கேக்குறாங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண சொல்லி. ஏன்னா நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 1 மணி வரை வந்து உட்காந்து இந்த கரண்ட் அஃபேர் ரெடி பண்றது, டெஸ்ட் பேட்சுக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றது நிறைய வேலை இருக்கும். சோ அப்ப அந்த 11:30க்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு உட்காந்து ஹால் டிக்கெட் எடுத்து அவங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி சென்ட் பண்ணோம். அதனால உங்களுக்கு கோர்ஸ் ஜாயினிங்க்கு மட்டும் இல்ல, வேற எதுவும் ஹெல்ப் வேணும்னாலும் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு எப்பனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஹால் டிக்கெட் எடுக்க தெரியாது, அப்ளை பண்ண தெரியாது, போட்டோ கரெக்டா இருக்கான்னு தெரியாது, எக்ஸாம் சென்டருக்கு எப்படி போகணும்னு தெரியாது, என்னென்ன கொண்டு போகணும்னு தெரியாதுன்னு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸும் வரும். சோ அதனால எப்பவாவது உங்களுக்கு லைஃப்ல வந்து இவங்க கிட்ட கேட்டா உடனே ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? சோ அப்போ நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் டீம் கிட்ட கேட்கலாம். ரொம்ப ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருப்பீங்க, அதாவது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியாமலோ, இல்ல முக்கியமானது என்னோட குவாலிபிகேஷன் இந்த எக்ஸாமுக்கு கரெக்டான்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கும். யாருக்கிட்டதான் இந்த டவுட்டை கேட்போம் அப்படின்னு தெரியாம இருப்போம் இல்லையா? சோ அந்த டைம்ல நீங்க லக்ஷ்மி மேக்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ சொல்லிட்டேன். அதனால லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட நம்பர் எப்பவுமே உங்க போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி டிவி போற வரைக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனாலும் சரி, அடுத்து ப்ரமோஷன் எக்ஸாமுக்கு படிச்சாலும் சரி, எந்த இடத்துல என்ன டவுட்னாலும் நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சோ இப்போ பிடிஎஃப் கோர்ஸுக்கு இந்த ஆஃபர் வந்து இன்னும் 2 டேஸ்ல க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? சோ பிடிஎஃப் கோர்ஸோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 599. சோ நீங்க வந்து இன்னும் 2 டேஸ்ல இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? சோ டிசம்பர் 1 இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகிரும். சோ அதுக்குள்ள பிடிஎஃப் கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.